அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். வாங்கோ அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இன்றைக்கு உங்களுக்கு நான் கார்லிக் ரைஸும் பாயில்டு வெஜிடபிள்ஸும் எப்படி செய்கிறேன்றதை சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முதல் தேவையான பொருட்களை பார்ப்போம். இது 150 கிராம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 4 பல்லு உள்ளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோடு அதுக்கு தாளிக்கிறதுக்கு காத்தேக்கரண்டி பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸும் 2 பச்சை மிளகாயும் தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவர், கேரட் அண்ட் ப்ரோக்கோலி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். முதல்ல எடுத்து வச்சுருக்கிற பட்டரை போட்டுட்டு கொஞ்சம் உருகி வரட்டும். இனி நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற கார்லிக்கை போடுவோம். கார்லிக் நல்லா பொரியக்கூடாது, மீடியம் ஹீட்டில் விடுங்க. கார்லிக் ஓரளவு வதங்கின உடனே இதுக்கு நீங்கள் பெருசாக உப்பு போடணும் மண்டி இல்லை. ஏன்னா ரைஸுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வச்சிருக்கிறேன். நீங்கள் விருப்பமெண்டா உப்பு போடுங்க, இல்லையாண்டா விடுங்க. கார்லிக் இந்த அளவு வதங்கின உடனே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை வெட்டாமல் போடுங்க. உங்களுக்கு உரைப்பி தேவையாண்டா வெட்டிட்டு போடுங்க. ஆள் உரைப்பி தேவையாண்டா இல்லாட்டி வெட்டாமல் லைட்டாக போடுவோம். இந்த அளவு வதங்கி முடிய கார்லிக் இங்கே நீ ரைஸை போடுங்க. ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நீ கொரியண்டர் லீவ்ஸை போடுங்க. இது பயங்கர குயிக்காக செய்திருவீங்க நீங்கள். இந்த ரைஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளான ரைஸ் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இனி நாங்கள் இதை இறக்குவோம். நாங்கள் வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணுவோம், ஸ்டீம் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுங்க. வெஜிடபிள்ஸ் ஆகலும் அவியக்கூடாது, ஓரளவு அவிஞ்சுதாண்டா ஓகே. இதுக்கு நீங்கள் லைட்டாக மேலால் உப்பு போட்டு விடுங்க. லைட்டாக கணக்கு போடக்கூடாது, லைட்டாக போட்டுட்டு இப்போ நாங்கள் மூடி விடுவோம். மூடி விட்டுட்டு நீங்கள் இடையிலே ஒருக்கா லைட்டாக ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் ஒருக்கா ஓப்பன் பண்ணி வெஜிடபிள்ஸை இதாண்டு பாருங்க. இரண்டு ஆகலம் அவியாட்டி தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு மீடியம் இதில் அவிஞ்சிட்டேன்னு சொன்னால் ஓகே. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி குத்தி பாருங்க. குத்தி பார்த்து அது ஓகே இருக்குது. இதுக்கு முறுக்கா கத்தியால் இதாலையும் கட் பண்ணி பாருங்க. ஓகே அவிஞ்சிட்டேன்னு சொன்னால் இந்த பதம் ஓகேயாக இருக்கும். ஆகலும் போகாமல் கிரிப்ஸியாக இருக்கும், ஓகேயாக இருக்கும் சாப்பிட. ஓகே நாங்கள் இப்போ நிப்பாட்டுவோம். இங்கே பாருங்க, நான் செய்த கார்லிக் ரைஸும் பாயில்டு வெஜிடபிள்ஸும் அதோட எக் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு வீட்டை செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.